உலகம் முழுவதும் உள்ள சன்லைட் தொலைக்காட்சி நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் வணக்கம். இது நாட்டு மருத்துவம், நலம் தரும் மருத்துவம், எல்லோருக்கும் ஏற்ற பக்க விளைவுகள் இல்லாத பாதுகாப்பான பணச்செலவுகள் இல்லாத மருத்துவம். எளிய மருத்துவ குறிப்புகளை இந்த நிகழ்ச்சியிலே நாம் ஒவ்வொன்றாக பார்த்து பழகி பயன்பெற்று வருகின்றோம். இன்று சில மருத்துவ கருத்துக்களை நாம் தெரிந்து கொள்வோம். சிட்ரஸ் லெமன் என்று தாவர பெயராலே சுட்டப்பெறுவது, லெமன் என்று ஆங்கிலத்திலே சொல்லப்பெறுவது எலுமிச்சை. எலுமிச்சை சாறு ஒரு தேக்கரண்டி எடுத்து அதனோடு கிளிசரைசா கிளாப்ரா என்று தாவர பெயராலே சுட்டப்பெறுகின்ற அதிமதுர சூரணம் நாட்டு மருந்து கடைகளிலே கிடைக்கக்கூடிய ஒன்று. எலுமிச்சை சாறு, அதிமதுர சூரணம், இவை இரண்டையும் ஒரு சேர உறவாடும்படி கலந்து அந்தி சந்தி என்று காலை மாலை இருவேளை வாயிலிட்டு சுவைத்து அதை நாம் ஊறுகின்ற நீரை பருகுகின்ற பொழுது தொண்டைக்கட்டு, தொண்டை கரகரப்பு, தொண்டை கம்மல், நெஞ்சு சளி, இருமல் இவற்றையெல்லாம் போக்குகின்ற ஒன்றாக இந்த எலுமிச்சை சாறும் அதிமதுரமும் விளங்கும். அதனோடு கூட சர்க்கரை நோயாளிகளுக்கு குருதியிலே இருக்கின்ற சர்க்கரையினுடைய அளவை மட்டுப்படுத்தக்கூடிய ஒன்றாகவும் உடலுக்கு பலம் தரக்கூடிய ஒன்றாகவும் இந்த எலுமிச்சையும் அதிமதுரமும் விளங்கும் என்பதை மறத்தல் ஆகாது. அன்பான நேயர்களே, த காமன் சால்ட் என்று நாம் ஆங்கிலத்திலே சொல்லப்பெறுவது நாம் சோற்றுக்கு போடுகின்ற உப்பு, சோற்றுப்பு என்று கூட சொல்லுவார்கள். இந்த உப்பு உணவுக்கு சுவை சேர்ப்பது மட்டுமல்லாமல் நிறைய மருத்துவ குணங்களை உள்ளடக்கியதாக விளங்குகிறது. சாதாரணமாக ஒரு 4 கிராம் அளவுக்கு உப்பு எடுத்து அதனோடு அரை தேக்கரண்டி முதல் ஒரு தேக்கரண்டி வரையிலே தேன் சேர்த்து இரண்டையும் உறவாடும்படி குழைத்து நாவில் இட்டு சுவைத்து அதன் மூலம் வருகின்ற எச்சிலை நாம் விரும்பி உண்ணுகின்ற நிலையிலே தொண்டையை பற்றிய எரிச்சல், சளி, இருமல் இவற்றையெல்லாம் போக்கி குரலுக்கு நல்ல வளத்தை தந்து நல்ல பாடகராக அவர்களை மாற்றக்கூடிய ஒன்றாகவும், சுவாச பாதையை சீர் செய்யக்கூடிய ஒரு டீகன்ஜஸ்டன்ட், எக்ஸ்பெக்டோரண்ட் என்கின்ற வகையிலே இருமல் சளியை கரைத்து சுவாசத்தையும் சீர் செய்கிறது, குரலையும் மென்மைப்படுத்துகிறது, உடலுக்கு ஒரு நல்ல பொலிவையும் நாளடைவில் தரக்கூடியதாக இந்த உப்பும் தேனும் விளங்கும் என்பதிலே ஐயமில்லை. அன்பான நேயர்களே, வாட்டர் அயர்சிந்த் என்று ஆங்கிலத்திலே அழைக்கப்பெறுவது ஆகாய தாமரை என்று தமிழ் பெயரை பெற்றிருக்கிறது. இது தாமரை மலரை போல சிறிய மலர்களை பெற்றிருப்பது. ஆகாய தாமரை என்று சொல்லுவதற்கு காரணம், இதனுடைய வேர்கள் பூமியிலே ஊன்றாமல் நீரிலேயே மிதந்து தன்னை அபிவிருத்தி செய்யக்கூடிய ஒன்றாக விளங்குகிறது. குளங்கள், குட்டைகள், ஏரிகள் இவற்றிலே ஒரு செடியை வைத்தோமேயானால் அது 23 நாட்களிலே 100 மடங்காக தன்னை அபிவிருத்தி செய்து கொள்ளுகிறது. அதாவது நவீன மருத்துவத்திலே குளோனிங் என்று சொல்லுவார்கள். இதனுடைய ஒரு இலையை, ஒரு காம்பை நாம் வைத்தால் கூட அது குளோனிங் என்கின்ற முறையிலே தன்னை 100 மடங்கு 2-3 வாரங்களிலே அதிகப்படுத்தி கொள்ளக்கூடிய தன்மையுடையதாக விளங்குவதினாலே இது குளத்தையும் ஏரியையும் முழுமையாக ஆக்கிரமித்து கொள்ளுகிறது. அதனாலே அந்த குள நீர்கள் நமக்கு பயன்படாமல் போகிறது. ஆனாலும் இந்த குளத்திலே நீரிலே கலந்து இருக்கின்ற மாசுக்களை, அதாவது இரும்பு பொருட்கள் போடுவதனாலே
ஏற்படுகின்ற அந்த துருப்பிடிக்கின்ற நிலை, அதனாலே ஏற்படுகின்ற விஷம், இப்படி ரசாயன கழிவுகள் ஏற்படுகின்ற நிலையிலே வருகின்ற விஷம், இவற்றையெல்லாம் தான் உறிஞ்சி கொண்டு நீரை சுத்தமாக தரக்கூடிய ஒன்றாக இது விளங்குகிறது. பல இடைஞ்சல்களை இது தருவதாக இருந்தாலும் நீரை சுத்தப்படுத்துகிறது. இது மருத்துவ குணத்தையும் பொருந்தி இருக்கிறது. இது புறமருந்தாக பயன்படுத்துகின்ற பொழுது தோல் நோய்களை துடைக்க வல்லதாக விளங்குகிறது. அளவோடு உள்ளுக்கு பயன்படுத்துகின்ற பொழுது மூல நோயை நீக்கக்கூடிய ஒன்றாக விளங்குகிறது. இந்த வாட்டர் ஹயாசின்த் என்று சொல்லக்கூடிய ஆகாய தாமரை எப்படி மருந்தாகிறது என்று செயல்முறையிலே பார்ப்போம், வாருங்கள். நேயர்களே, நாம் இன்னைக்கு வாட்டர் ஹயாசின்த் சொல்லக்கூடிய ஆகாய தாமரையோட மருத்துவ குணங்கள் என்ன, அதை எப்படி மருந்தாக பயன்படுத்துறதுன்னு பார்க்கலாம். இதற்கு வெங்காய தாமரை அப்படின்னும் மற்றொரு பெயர் உண்டு. இதோட பூக்கள் பார்த்தோம்னா ஊதா நிறத்தில் இருக்கும், அதே போல் லைட் பிங்க் ஷேட்லேயும் இருக்கும். இது நீர்நிலைகளில் அதிகமாக காணப்படும், நீர்நிலைகளை ஆக்கிரமிக்கக்கூடிய ஒரு தாவரம் இது. இதோட வேரில் பார்த்தோம்னா நிறைய இந்த மாதிரி முடி போன்ற அமைப்பு இருக்கும். இது உறிஞ்சும் தன்மை அதிகமாக கொண்டதுனால நீர்நிலைகளை சுத்தப்படுத்துவதற்காகவும் இதை பயன்படுத்தலாம். நம்ம இந்த வெங்காய தாமரையோட இலைகளை நம்ம இப்போ மூலத்துக்கான வெளிப்பூச்சி மருந்தாக எப்படி பயன்படுத்துறதுன்னு பார்க்கலாம். இதற்கு தேவையான பொருட்கள்: ஆகாய தாமரையின் இலைகள், சோற்று கத்தாழை, விளக்கெண்ணெய், மஞ்சள். இதோட இலை, தண்டு இது எல்லாமே நம்ம பயன்படுத்தலாம். அதிக குளிர்ச்சியுடைய ஒரு தாவரம் இது. நம்ம உடல் சூட்டை தணிக்கக்கூடிய ஒரு மருந்தாகவும் செயல்படும். இதோட இலை, தண்டு இது எல்லாமே நம்ம எடுத்துக்கலாம். இந்த தண்டு இப்படி நம்ம சின்ன சின்னதாக நறுக்கி போட்டுக்கலாம். இல்லைன்னா நம்ம இது எல்லாத்தையும் சேர்த்து பேஸ்ட்டாக கூட அரைச்சிடலாம். கொஞ்சமாக விளக்கெண்ணெய் விட்டுக்கலாம். நம்ம ஸ்ப்ரிங் ஆனியன் வதக்கினா எப்படி சாஃப்ட் ஆகிடுமோ அது போல் இந்த வெங்காய தாமரையோட தண்டு பகுதியும் நம்ம விளக்கெண்ணெய் விட்டு வதக்கும் பொழுது நல்லா சாஃப்ட் ஆகிடும். இந்த இலைகள் நல்லா சாஃப்ட் ஆனதும் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதோட சோத்துக்கத்தாழை ஜெல் மற்றும் மஞ்சள் ஆட் பண்ணணும். இலைகள் விளக்கெண்ணெயில் வதங்கி நல்லா மென்மையாகணும். நம்ம இதை வலி நிவாரணியாகவும் பயன்படுத்தலாம். நமக்கு மசில் கிராம்ப்ஸ், சதைப்பிடிப்பு ஏதாவது இருந்து சதைகளில் வலி இருந்ததுன்னா ஆகாய தாமரையோட இலைகளை நல்லெண்ணெய் அல்லது விளக்கெண்ணெயில் வதக்கிட்டு அதை நம்ம பற்ற அப்ளை பண்ணலாம். இந்த இலைகளை நீரில் இட்டு கொதிக்க வச்சுட்டு அந்த நீரை கொண்டு நம்ம ஒற்றடமும் கொடுக்கலாம். அப்படி கொடுக்கும் பொழுது வலி நிவாரணியாக செயல்படும். அதே போல் நல்ல ஒரு மசில் ரிலாக்ஸண்ட்டாகவும் செயல்படும். இப்போ இந்த இலைகள் நல்லா சாஃப்டாக வதங்கிடுச்சு. இப்போ இதோட நம்ம மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம். மஞ்சள் பொடி ஒரு 2 சிட்டிகை அளவு. இது நம்ம மூலத்துக்கு அப்ளை பண்ணுறக்கூடிய மருந்துன்றதுனால மஞ்சள் பொடி அளவாக சேர்க்கணும். அதிகமாக சேர்த்தோம்னா அந்த மூலத்தில் எரிச்சல் உண்டாக்கும், அதனால் அளவாக சேர்க்கணும். 2 சிட்டிகை மட்டும் நம்ம மஞ்சள் பொடி சேர்த்துட்டு இதோட சோத்துக்கத்தாழை ஜெல் சேர்த்துக்கலாம். சோத்துக்கத்தாழை உள்ளே இருக்கக்கூடிய அந்த பகுதி மட்டும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடணும். மிக்ஸ் பண்ணிவிட்டு இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம ஒரு மெல்லிய துணியில் உள்ளே வச்சுட்டு அது ஆசன வாயில் நம்ம பற்று போடுவதற்காக பயன்படுத்தலாம். ஒற்றடம் கொடுப்பதற்காகவும் இதை நம்ம பயன்படுத்தலாம். அப்படி பண்ணிட்டு வரும்பொழுது மூலத்தினால் உண்டாகக்கூடிய ஆசனவாய் எரிச்சல் கம்மியாகும். மூல சூட்டை தணிக்கக்கூடிய ஒரு புறமருந்தாக இது செயல்படும். ஆகாய தாமரைன்னு சொல்லக்கூடிய வெங்காய தாமரை இலைகளோட விளக்கெண்ணெய் சேர்த்து வதக்கிட்டு அதோட நம்ம மஞ்சள் பொடி கொஞ்சமாக சேர்த்து சோத்துக்கத்தாழை சதை பகுதியும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி இங்கே ஒரு மருந்தாக தயார் பண்ணி வச்சுருக்கோம். இந்த மருந்தை நம்ம ஆசன வாய்க்கு ஒற்றடம் கொடுப்பதற்காக பயன்படுத்திட்டு வரும்பொழுது மூலத்தினால் உண்டாகக்கூடிய வலி, வீக்கம், எரிச்சல் இவை தனியும். அன்பான நேயர்களே, வாட்டர் ஹயாசின்த் என்று ஆங்கில பெயராலே சொல்லப்பெறுவது ஆகாய தாமரை. இது அடம் பிடித்து ஏரி குளங்களை ஆக்கிரமித்து கொண்டாலும் நீரை சுத்திகரிக்கக்கூடிய ஒன்றாக, நீரிலே கலந்திருக்கின்ற பல்வேறு நச்சுக்களை தான் உறிஞ்சி கொண்டு நீரை சுத்தமாக நமக்கு தருகின்ற ஒன்றாக விளங்குகிறது. அதே நேரத்திலே கால்நடைகளுக்கு இதனுடைய இலைகள் சத்தூட்டமான உணவாகிறது. நல்ல நீரிலே மட்டும் வாழ்கின்ற மீன்களுக்கு இது உணவாகி அந்த மீன்களுக்கு ஒரு நல்ல செழிப்பை தரக்கூடியதாக விளங்குகிறது.
இது மனிதர்களுக்கு நம் உள்ளுக்கு பயன்படுத்துகின்ற நிலையிலே ஒரு சாலட் என்கின்ற வகையிலே பல்வேறு பொருள்களோடு இதை கலந்து உண்ணுகின்ற பொழுது ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி அனால்ஜெசிக் என்கின்ற மருத்துவ குணத்தை தந்து உள் உறுப்புகளிலே இருக்கின்ற வீக்கத்தை வற்றச் செய்கிறது, வலியை தணிக்க செய்கிறது. புறமருந்தாக பயன்படுத்துகின்ற பொழுது, ஒத்தடமாக கொடுக்கின்ற பொழுது இந்த பைல்ஸ் என்று சொல்லுகின்ற மூலம், ஃபிஸ்டுலா என்று சொல்லுகின்ற பௌத்திரம், இவற்றினுடைய வலி வீக்கத்தை தணிக்கக்கூடியதாக விளங்குகிறது. உள்ளுக்கு பயன்படுத்துகின்ற பொழுது தாய்மார்களுடைய பால் பெருக்கியாக கேலக்டோகோக் என்று சொல்லுகின்ற வகையிலே குழந்தைகளுக்கு பால் பற்றாத நிலையிலே தாய்மார்களுக்கு பால் பெருக்கியாக இது விளங்குகிறது. தோல் நோய்களை இது துடைக்கக்கூடிய ஒன்றாக எக்ஸிமா என்று சொல்லக்கூடிய நமைச்சலோடு இந்த வீப்பிங் எக்ஸிமா என்று சொல்லக்கூடிய நீர் வெளிவருகின்ற நமைச்சல் தருகின்ற எக்ஸிமா என்னும் நோயை போக்கக்கூடிய புறமருந்தாகவும் அகமருந்தாகவும் இது பயன்படுகிறது என்பதை மறத்தல் ஆகாது. அன்பான நேயர்களே, சில நேரங்களிலே நமக்கு தொல்லை தரக்கூடிய பொருட்கள் கூட கடைசியிலே நன்மையாக முடிவது என்பது ஒரு உதாரணமாக இந்த வாட்டர் ஹயாசின்த்தை நாம் சொல்லலாம். ஏற்கனவே நாம் பார்த்திருக்கின்றோம். அதாவது அர்ஜிமோன் மெக்சிகோனா என்று தாவர பெயராலே சொல்லப்பெறுகின்ற பிரம்மதண்டி, அதனுடைய விதைகள் கடுகு போல இருக்கும். அதை கடுகோடு கலந்து விற்பார்கள். ஆனால் அந்த அர்ஜிமோன் மெக்சிகானா ஒரு புறமருந்தாகவும் உள்மருந்தாகவும் இருந்து பல்வேறு நோய்களை போக்குவதாக இருக்கிறது. அதுபோல நீர்நிலைகளிலே தொல்லை தந்தாலும் இது மருந்தாகி பயன் தருகிறது. இறைவனுடைய கருணையே மிக பெரியது என்பது இதன் மூலம் நமக்கு தெரிகிறது. அன்பான நேயர்களே, வாட்டர் ஹயாசின்த் எப்படி மருந்தாகிறது என்று நாம் பார்த்து தெரிந்து கொண்டோம். இதுபோல் வேறு ஒரு மருத்துவ குறிப்போடு நாம் மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். இன்னும் பல வீடியோக்களை காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.